ஒருத்தர் ஒரு குடும்பத்தில் எழுதுனா போதுங்க பக்தி வைராக்கியமா. ஒருவர் ஒரு குடும்பத்தில் எழுதுனா போதுங்க பக்தி வைராக்கியமா. முழு தலைமுறைகளை கர்த்தர் கொண்டு வருவார். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். அது தலைமுறை தலைமுறையா கர்த்தருடைய சந்ததி எனப்படும். ஒரு நபர் ஆண்டவரை தொட்டா போதுங்க, ஒரு நபர் ஆண்டவரை பிடிச்சா போதுங்க, ஒரு நபர் ஆண்டவர் சந்திச்சா போதுங்க, கர்த்தர் அப்படியே தூக்கி கொண்டு வந்துருவாரு, தூக்கி கொண்டு வந்துருவாரு. குடும்பத்துல சிலர் ரட்சிக்கப்படல, கிராமத்துல சிலர் ரட்சிக்கப்படல, என் குடும்பத்துல சிலர் இன்னும் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க. பரவாயில்ல, நீங்க தான் உங்க குடும்பத்தின் எலியா, நீங்க தான் உங்க குடும்பத்தின் எலியா, நீங்க தான் உங்க தெருவின் எலியா, நீங்க தான் உங்க குடும்பத்துல கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரு. நான் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம். ஹல்லேலூயா. சத்தமுடன் எலியே சொல்லுங்க, சத்தமுடன் எலியே சொல்லுங்க, சத்தமுடன் எலியே சொல்லுங்க. இன்னைக்கு தேசத்துல பலர் உடன்படிக்கை தள்ளி வாழ்றாங்க. தேவன் நமக்கு கொடுத்த உடன்படிக்கை சத்திய வேத புத்தகத்தில் இருக்கிறது. ஆனா இதை தள்ளி விட்டு பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உபதேசத்தை தள்ளி பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சத்திய வேதத்தை தள்ளி பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஏறாத காரியங்களை செய்து சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு சபைகள் சீர்கெட்டு போகிற ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சபைக்குள்ளே ஆடல் பாடல், சபைக்குள்ளே பல கலர் லைட்டுகள், சபைக்குள்ளே பல வேறு விதமான காரியங்கள் இப்படி போய் கொண்டிருக்கும் போது எங்கே பாருங்கள், என்னென்னமோ சபைக்குள்ள நடக்குது, எப்பவோ சபைக்குள்ள போகுது. கர்த்தருக்காக பலி செலுத்த வேண்டிய இடங்கள், கர்த்தருக்காக பலியாய் நிற்க வேண்டிய இடங்கள். ஒரு சபை என்ன தெரியுமா? என்னை கர்த்தருக்காக பலியாய் ஒப்பு கொடுக்கிற இடம் தான் சபை. என்னை கர்த்தருக்கு பலியாய் அர்ப்பணிக்கிற இடம் தான் சபை. படையற்பட்ட நாட்களிலே தேவனுடைய கூடாரத்துக்குள்ளே, ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே மிருகத்தை கொண்டு வந்து ஒரு மனிதன் கர்த்தரோடு சேர்க்கப்படும்படியா, அவனுடைய பாவங்கள் நிவாரணம் செய்யும்படி, குற்றங்கள் நிவாரணம் செய்யும்படி, அவனுக்கு சமாதானத்தை உண்டாகும்படி அந்த மிருகத்தின் மேல கைய வச்சு அந்த மனிதனுக்காக பலி செலுத்தி அந்த பலியின் மேல் இருக்கிற குற்றங்களை எல்லாவற்றையும் ஆசாரியர் எடுத்துக்கொண்டு அதை தேவனிடம் சுமத்துகிறது தான் பலி. பலி பலி புதிய ஏற்பாட்டிலே உங்களுக்காக எனக்காக ஒரே பலியாய் அவர் பலியிடப்பட்டார். வானத்துக்கும் பூமிக்கு நடுவாக கல்வாரி சிலுவை மரத்திலே உங்களுக்காக எனக்காக ஒரே பலியாய் பலியிடப்பட்டார். இனி ஒரு பலி தேவையில்லை. மாறாக சபையில வந்து ஆண்டவரே உமக்காக என்னை பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன் என்று நிற்கிற இடம் தான் சபை. சபை பலி பீடங்களா இருக்க வேண்டிய சபை, பலியா இருக்க வேண்டிய சபை இன்னைக்கு பல இடங்களிலும் சீர்கட்டு போய் கொண்டிருக்கிறது. பல இடங்களிலும் கண்கவர் கவர்ச்சிகளாய் மாறிக்கொண்டிருக்கிறது. பல இடங்களிலும் பலவிதமான வினோதமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்க என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நானோ கர்த்தருக்காக பக்தி வைராக்கியத்தோடு